நடிகர் தனுஷுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க 2 பேருக்கும் கடந்த 2004ஆம் ஆண்டு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்யப்பட்டது. ஸோ கடந்த 18 ஆண்டுகளா எந்தவித பிரச்சனையுமே இல்லாம ஒரு நல்ல கப்பலா ஒன்னா சந்தோஷமா தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு யாத்ரா லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் இருக்காங்க. ஆனா கடந்த 2 வருடங்களா இவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்ற நிலையில இவங்க 2 பேருமே தனித்தனியா தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா விவகாரத்துக்கு அப்ளை பண்ணாம இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்சனலா மகள் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், தனுஷ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அவரும் எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்து பார்த்திருக்காரு. ஆனா 2 பேருமே என்ன காரணமோ தெரியல இறங்கி வரதுக்கு தயாராகவே இல்லையாமா. 2 பேருமே இல்ல இதுக்கப்புறம் வந்து எங்க 2 பேருக்கு இடையில செட் ஆகாது, கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு, நாங்க பிரிஞ்சு தான் வாழ போறோம் அப்படின்ற முடிவுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இந்த நிலையில நேத்து குடும்ப நல நீதிமன்றத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் விவகாரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் விவகாரத்து பெற போறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. 2 வருஷமா பிரிஞ்சிருந்தாங்களே தவிர விவகாரத்து பெறாம இருந்ததுனால இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் சரி அவங்களோட குடும்பத்தினரும் சரி நம்பிட்டு இருந்தாங்க. அந்த எல்லா நம்பிக்கையும் மொத்தமா வீணா போய் இப்ப ஃபைனலா வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. சீக்கிரமாவே கோர்ட்ல இருந்து டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அபிஷியலா பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது.